Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம 30 days free spoken English சீரிஸோட day 9 வீடியோல தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோல நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 52 words daily use sentences பார்த்தோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம day 9 வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, அந்த கேள்வி வாக்கியங்கள்லாம் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம 50 சென்டென்சஸ் வந்து பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால யார்கிட்ட வேணுமானும் எந்த மாதிரி வேணா இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. இங்கிலீஷ் கத்துக்கணும், ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டா நம்மளால சீக்கிரம் பேச முடியும் அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விதமா வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிற பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்டென்ஸ் அதுவா. இப்போ நம்ம ஒரு பொருளை பார்த்து அதுவா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இஸ் தட். எப்படி கேட்கலாம்? இஸ் தட். உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் ஒரு 5 சென்டென்சஸ் வந்து நான் கொடுப்பேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வகையா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு வேண்டுமா. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமாக இந்த கொஸ்டினை கேட்போம். இப்போ யார்கிட்டயாவது ஏதாவது நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இது உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ வாண்ட். எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் அப்படின்னா இது உனக்கு வேணுமா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். இதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த சென்டென்ஸை பயன்படுத்தியே பேசலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிராமரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் எத்தனை. இப்போ நம்ம சொல்லுவோம்ல இது எத்தனை இருக்கு, இது எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்போம். ஸோ எத்தனை அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஹவு மெனி. எப்படி சொல்லலாம்? ஹவு மெனி. இது யார். இப்ப நம்ம புதுசா ஒருத்தரை பார்க்கிறோம், அப்ப நம்ம கேட்போம்ல இது யாரு அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் திஸ். எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் திஸ். ரொம்பவே ஈஸி தான். என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா டு யூ வாண்ட். என்ன வேணும். இப்ப நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட். எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட். எப்படி சொல்றது. இப்போ ஒரு விஷயத்த உங்களால வந்து அதை சொல்ல முடியல, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற நேரத்துல நம்ம சொல்லுவோம்ல இதை எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹவு டு சே. எப்படி சொல்லலாம்? ஹவு டு சே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் வந்தாளா. இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அங்க போயிருக்கீங்க, அவங்க கிட்ட கேக்குறீங்க அவ வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டிட் ஷி கம். எப்படி கேட்கலாம்? டிட் ஷி கம். இதுவே அவன் அப்படின்னா டிட் ஹி கம் அப்படின்னு சப்ஜெக்டை மட்டும் மாத்திட்டு கேட்கலாம். ஓகேவா? உனக்கு தாகமாக இருக்கிறதா. இப்ப நம்ம கேட்போம்ல உனக்கு வந்து தண்ணி வேணுமா, உனக்கு தாகமா இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர் யூ thirsty. எப்படி கேட்கலாம்? ஆர் யூ thirsty. thirsty அப்படின்னா தாகமா இருக்கிறது. ஸோ ஆர் யூ thirsty அப்படின்னா தாகமாக இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யார் சொன்னது. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க அவங்க கிட்ட கேட்குறீங்க இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹூ டோல்ட் யூ. எப்படி கேட்கலாம்? ஹூ டோல்ட் யூ. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு நீங்க கரெக்டான தமிழ் மீனிங்கை புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. ஸோ அந்தந்த சூழ்நிலையில நீங்க தமிழ்ல கேட்கறதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டினை வந்து கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நீங்க கேட்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்க இங்கிலீஷ் வந்து நீங்க ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்சஸ்ல இருந்து கத்துக்கோங்க. டைரக்டா நீங்க பெரிய சென்டென்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும், பேசும்போது அதை நம்ம கரெக்டா பேசுறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உனக்கு எப்படி தெரியும்.
இப்போ நம்ம கேட்போம்ல, ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம கேட்போம், உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How do you know? எப்படி கேட்கலாம்? How do you know? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னிடம் பேசியது யார்? இப்போ ஒருத்தர் வந்து கால்ல பேசிட்டு இருக்காங்க, நம்ம கேட்போம்ல, உங்ககிட்ட யார் பேசிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Who speak to you? எப்படி கேட்கலாம்? Who speak to you அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எப்படி பேசுறது? இப்போ நம்ம சொல்றோம்ல, எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசுறது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஸோ எப்படி பேசுறது அப்படின்னு கேட்கறதுக்கு how to speak எப்படி கேட்கலாம்? how to speak அப்படின்னா எப்படி பேசுறது அப்படின்னு அர்த்தம். நீ ஏன் அழுகிறாய்? இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து அழுதுட்டு இருக்காங்க, ஸோ நம்ம போய் கேட்குறோம்ல, நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why are you crying? எப்படி கேட்கலாம்? Why are you crying அப்படின்னா நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லு, அதாவது எந்த இடத்துலன்னு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Tell me where. எப்படி கேட்கலாம்? Tell me where அப்படின்னா எங்கன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பசிக்கிறதா? இப்ப நம்ம கேட்கணும், உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ ஹங்க்ரி எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னா உங்களுக்கு பசிக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நீ படிக்கிறாயா? இப்ப நம்ம ஒருத்தட்ட பார்த்து கேட்கணும், நீ வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டடி அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஸ்டடி அப்படின்னா நீ வந்து படிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். இது என்ன? இப்போ நம்ம ஏதாவது பார்த்தா கேட்போம்ல, இது என்ன அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷ்ல வாட் இஸ் திஸ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ். ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு 2-3 தடவை நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இது என்ன அப்படின்றதுக்கு வாட் இஸ் திஸ். இது என்ன நடந்தது? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம்ல, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். அது இங்கிலீஷில் வாட் ஹேப்பன் எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கலாம். என்ன காணவில்லை? இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காரு, இப்போ நீங்க அவங்க கிட்ட போய் என்ன காணோம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல வாட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்கலாம். ரொம்பவே ஈஸி தான். வாட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன விஷயம்? இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கேட்கிறோம், என்ன விஷயம் அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஏன் நடந்தது? இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, அப்ப நம்ம பேசிட்டு போல, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why did this happen? எப்படி சொல்லலாம்? Why did this happen? ஏன் இங்க நம்ம did போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து past tense. இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு why did this happen அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள்? ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நம்ம கேட்போம்ல, நீங்க ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why are you shouting? எப்படி கேட்கலாம்? Why are you shouting அப்படின்னா நீங்க ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு வருவீர்களா? இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்கிறோம், நாளைக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை இங்கிலீஷ்ல will you come tomorrow? எப்படி கேட்கலாம்? will you come tomorrow அப்படின்னு கேட்கலாம். எத்தனை மணிக்கு? இப்ப நம்ம கேட்போம்ல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லை எத்தனை மணிக்கு நம்ம அங்க போறோம், அந்த மாதிரி நம்ம நிறைய கேட்போம். அதை இங்கிலீஷ்ல சிம்பிளா வந்து வாட் டைம். ரொம்ப வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாலாம் சென்டென்ஸ் போடல, சிம்பிளா வாட் டைம் அப்படின்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு அர்த்தம். உனக்கு அவனை தெரியுமா? இப்ப நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், உங்களுக்கு அவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். அதை இங்கிலீஷ்ல டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கலாம். அவன் அப்படின்றதுக்கு பதிலா அவள் அப்படின்னா டு யூ நோ ஹர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹிம்முக்கு பதிலாக ஹேர் போட்டோம் அப்படின்னா அது அவளை குறிக்கும், ஹிம் அப்படின்னா அவரை குறிக்கும். ஸோ உனக்கு அவரை தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நீ ஏன் வந்தாய்? இப்போ நம்ம ஒருத்தட்ட கேட்குறோம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் வந்து கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல why did you come எப்படி கேட்கலாம்? why did you come அப்படின்னா நீ ஏன் வந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன தேவை? இப்போ நம்ம ஒருத்தட்ட கேட்குறோம், உனக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல வாட் டு யூ நீட். நீட் அப்படின்னா தேவை, ஓகேவா? உங்களுக்கு இப்போ எது தேவைப்படுது அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டு யூ நீட் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு எத்தனை வயது? இப்போ நம்ம குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா கேட்போம்ல, எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு நம்ம கேட்போம். அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹவு ஓல்ட் ஆர் யூ எப்படி கேட்கலாம்?
how old are you? ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், உனக்கு வேறு என்ன வேண்டும்? அதாவது உனக்கு என்ன வேண்டும்னா what do you want? உனக்கு வேறு என்ன வேண்டும்னா நம்ம ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நம்ம கேட்கிறோம் உனக்கு வேற ஏதாவது வேணும், உனக்கு என்ன இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு what else do you want அப்படின்னு கேட்கலாம். உனக்கு வேற என்ன வேணும்? ஆல்ரெடி நீங்க ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமும் கேட்குறீங்க உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு what else do you want அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அப்படியா? இப்போ நம்ம கொஸ்டின் கேட்போம்ல, ஏதோ ஒன்று நமக்கு சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இஸ் இட். எப்படி கேட்கலாம்? இஸ் இட். எப்பொழுது அது நடந்தது? இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, நம்ம அது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு when did it happen? எப்படி கேட்கலாம்? when did it happen அப்படின்னா எப்பொழுது நடந்தது அப்படின்னு அர்த்தம். அவள் யாரை மணந்தாள்? இப்போ நம்ம ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பத்தி சொல்றாங்க, அவங்க வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்போம் அவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? who did she marry அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? who did she marry அப்படின்னா அவள் யாரை கல்யாணம் பண்ணா அப்படின்னு அர்த்தம். உங்களிடம் கார் இருக்கிறதா? இப்ப நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், உங்ககிட்ட வந்து கார் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you have a car? எப்படி கேட்கலாம்? do you have a car அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி இருக்கிறது? இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு how is it? எப்படி கேட்கலாம்? how is it அப்படின்னா இது எப்படி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாடுகிறாயா? இப்போ ஒருத்தட்ட கேட்கிறோம், நீ வந்து பாடுவீங்களா, நீங்க பாடுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு do you sing அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? do you sing அப்படின்னு கேட்கலாம். காஃபி பிடிக்குமா? இப்ப நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you like coffee? எப்படி கேட்கலாம்? do you like coffee அப்படின்னு கேட்கலாம். அவர் அழுகிறாரா? இப்ப ஒருத்தர் வந்து அழுகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, அழுகிறாரா அப்படின்னு கேட்கணும். அது இங்கிலீஷ்ல does he cry அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? does he cry அப்படின்னு கேட்கலாம். உனக்கு என்னை பிடிக்குமா? இப்ப நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you like me? எப்படி கேட்கலாம்? do you like me அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு தெரியுமா? இப்போ ஒரு விஷயம் வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறீங்க, உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜஸ்ட் சிம்பிளா do you know அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? do you know அப்படின்னு கேட்கலாம். உனக்கு புரிகிறதா? இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தட்ட சொல்லிட்டோம், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you understand? எப்படி கேட்கலாம்? do you understand அப்படின்னு கேட்கலாம். நான் இதை விளக்கவா? இப்போ ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு புரியல, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ்? எப்படி கேட்கலாம்? கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ்? இந்த கேன் அப்படின்றத பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படின்னு ஒருத்தட்ட கேட்கும் போது நம்ம ரொம்பவே பணிவா கேட்கணும் அப்படின்னா இந்த கேன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னா நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். அவர் எதை விரும்பினார்? இப்ப நம்ம கேட்போம்ல, அவர் வந்து எதை விரும்பினாரு அப்படின்னு நம்ம கேட்போம். அதை இங்கிலீஷ்ல what did he want அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? what did he want. இது வந்து பாஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தி இருக்கோம். ஸோ what did he want அப்படின்னா அவர் வந்து எதை விரும்பினாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் செய்தீர்கள்? இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லுவோம், ஏன் இதை நீங்க செஞ்சீங்க, ஏன் செஞ்சீங்க அப்படின்லாம் கேட்போம்ல, ரீசன் கேட்கறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா why did you do it? எப்படி கேட்கலாம்? why did you do it அப்படின்னா ஏன் செய்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்னை அழைத்தீர்களா? இப்ப நம்ம ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும், ஸோ நம்ம கேட்போம்ல, நீங்க என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை இங்கிலீஷ்ல did you call me? எப்படி கேட்கலாம்? did you call me அப்படின்னா நீங்கள் என்னை அழைத்தீர்களா அப்படின்னு அர்த்தம். நான் தவறு செய்தேனா? இப்ப சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணது நமக்கே தெரியாது, அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம கேட்போம், நான் என்ன தப்பா பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? did I make a mistake? எப்படி கேட்கலாம்? did I make a mistake அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து பார்த்துட்டோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால வந்து எல்லார்கிட்டையும் ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு இதுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 2-3 தடவை நம்ம கேட்டுட்டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் வந்து இங்கிலீஷில் வந்து கேட்க முடியும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பேச பேச தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வரும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜுமே நம்ம பேசணும் அப்படின்னா ஸோ வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதோட நிறுத்திடாமல் நீங்களும் வீட்டில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மிரர் முன்னாடி நின்று இதெல்லாம் சொல்லி பாருங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலில் வர 30 டேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களால் மேக்ஸிமம் 80% வந்து நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து கொண்டு வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான 5 சென்டென்சஸை நான் இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கற்றுக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டே 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் நீங்கள் டே 1லேருந்து இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.